உங்கள் ஹேரில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். முக்கியமாக ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே எப்படி நம்ம ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வெண்டைக்காய் மட்டும் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணணும். நான் 2 டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷனராக யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா கூட சரியாயிடும். நல்லா ஹேர் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்தவித சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்புறமா நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்கும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு உங்கள் ஸ்கேல்பில் இருந்து ஹேரோட லென்த் வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்புறமா மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் இந்த காதி நேச்சுரல்ஸோட ஆம்லான் பிரிங்ராஜ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பரான ஒரு சேஞ்சஸ் தெரியும். உங்கள் ஹேர் வந்து சூப்பர் சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப்லாம் இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே க்யூர் ஆகிடும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். பை.